நம்ம குழந்தைங்கள தெரப்பி சென்டருக்கு கூட்டிகிட்டு போகிறோம் இல்லையா, சில விஷயங்களை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த குழந்தைங்கள தெரப்பி சென்டர் கூட்டிகிட்டு போனீங்கன்னா தான் அங்கே போய் தெரப்பி எடுப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடு. காலையில் நேரம் பிரேக்ஃபாஸ்ட்டு குழந்த சாப்பிட்ல அப்படின்னா நீங்கள் தெரப்பி சென்டருக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா அங்கே கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அந்த டே நம்ம கட்டுற ஃபீஸு வேஸ்ட்டாக போயிடும். அதே மாதிரி செகண்ட் ஒன்று டாய்லெட் போகிறது. காலையில் எழுந்திரிச்ச உடனே குழந்தைங்க டாய்லெட் போயிட்டாங்க அப்படின்னா தான் நம்ம தெரப்பி சென்டர் கூட்டிகிட்டு போனால் அங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை அங்கே போய் பாத்ரூம் வந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்த ஃபோக்கஸ் பண்ணாது, கான்சென்ட்ரேட் பண்ணாது, அழுகும், அதுக்கப்புறம் பசிக்கும், அப்புறம் ஸ்நாக்ஸ் கேட்கும், அப்புறம் பால் கேட்கும், அங்கே போய் ஃபோக்கஸ் பண்ணாமல் போயிடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டயப்பர். நீங்கள் உள்ள தெரப்பி சென்டருக்கு கூட்டிகிட்டு போய் விடும்போது டயப்பர் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து தான் உள்ளே கொண்டு விடணும். டயப்பர் மடங்கி இருந்துச்சு அப்படின்னா காலில் குத்தும், கிழிக்கும். ஸோ அப்போ அந்த குழந்தை உள்ளே போய் அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கவனிக்காது. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தூக்கம். அந்த குழந்தை நைட் வந்து நல்லா தூங்கி இருந்துச்சு, காலையில் கரெக்டான டைமுக்கு எந்திரிச்சிருச்சு, இல்லை நல்லா தூக்கம் அந்த குழந்தைக்கு கிடச்சிருந்தா மட்டும்தான் அங்கே போய் ஃபோக்கஸ் பண்ணும். ப்ராப்பராக வந்து தூங்கலை அப்படின்னா அந்த குழந்தை அங்கே போய் ஃபோக்கஸ் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் கரெக்டாக நம்ம பண்ணி தெரப்பி சென்டர் கூட்டிகிட்டு போனால் தான் குழந்தையும் ஃபோக்கஸ் பண்ணும், அவங்களும் தெரப்பி கொடுக்க முடியும். இல்லைன்னா அந்த அன்னைக்கு நம்ம கட்டுற ஃபீஸு வேஸ்ட்டு தான்.